ஹலோ வியூவர்ஸ், டுடேஸ் வீடியோ மீன் குழம்பும் எக் ஃப்ரையும் தாங்க. இன்றைக்கி நான் வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். சங்கரா மீன், வவ்வால் மீன், வஞ்சர மீன் சின்னது இதெல்லாம் கலந்து மீனாக போட்டு மீன் குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். மாங்காயில் ஒரு பாதி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு வெடித்த உடனே வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்குங்க. வதங்கிறதுக்கு நல்லா சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு சொன்னால் உப்பு போடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போடுங்க. மாங்காய் போட்டு வைக்கிறதுனால நான் கூட வந்து மாங்காவும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான நாங்கள் வைக்கிற குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அதை வந்து போட்டுட்டு அந்த மிளகாயினுடைய வெடிப்பு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்குள்ளே வந்து புளி கரைச்சலை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஊற்றிடணும். இப்போ மிளகாத்தூள் வாசனையும் போயிடும். புளி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுன்னா அதனுடைய வாசனையும் போயிடும். ஆனால் அப்போல்லாம் எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து அவசரத்துக்கு டக்குன்னு வைக்கிற மாதிரி. அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, புளி ஊற வச்சுட்டு அதில் வந்து என்ன செய்வாங்க, புளியை நல்லா கரைச்சலில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே அதில் இந்த குழம்பு தூக்கி ஊற்றி கொதிக்க விட்டு அதில் மீனை தூக்கி போட்டு குழம்பு வைப்பாங்க. இதுதான் வந்து அந்த காலத்தில் வைக்கிற மீன் குழம்பு. இது வந்து இப்போ வைக்கிற மீன் குழம்பு. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்குங்க, கார்னிஷிங் மாதிரி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்னு யோசனை பண்ணி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எக் ஃப்ரை பண்ணிட்டேன். ஒரு 5 முட்டை எடுத்துகிட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி, 2 ஸ்பூன்றது ஒரு சின்ன குழம்பு கரண்டி ஊற்றலாம். ஊற்றி அதில் வந்து 2 கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது கரையணும். கரைஞ்ச உடனே கொதிக்கணும் ஒரு பக்கம், கரையணும் ஒரு பக்கம். ஒரு 5 நிமிஷம் கழித்து வேக வச்ச முட்டையை கட் பண்ணி அதில் போட்டுடணும். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டுடணும். அதுதான் எக் ஃப்ரை. சரிங்களா? இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, எக் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, share and subscribe.